அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இந்த வீடியோவில் ஆயுத ஜாதகத்தோட பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் பாருங்க. லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 23 வயசு பையன் படிக்கலாமா வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற கேள்வியோடு வந்திருக்காங்க. நம்ம ஆயுத ஜாதகம் எப்படி அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னம். பொதுவாகவே மகர லக்னம் அப்படிங்கிறது சனி பகவான் வீட்டில் தத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மகர லக்னத்துக்கே உரிதான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அப்போ இந்த 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் மகரத்தை சம்பந்தப்பட்டு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சேர்ந்தாங்க இல்லைங்களா. அப்போ கேட்ட கேள்வி அவங்க அப்பா தான், பையன் வந்து சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், ரொம்ப அடமெண்டா இருக்கா, நம்ம சொல்றதை மீறி நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணலாம், ரொம்ப பிடிவாதமா இருக்கான்னு சொல்லி கேட்டப்போ அவங்க கிட்ட நம்ம சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பையனுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ராகு தசை சரிங்களா. லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல நிற்கக்கூடிய வேலை ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய ராகு திசையில இந்த ராகு திசை சித்திரை, அதாவது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கு. இப்போ கரண்ட்ல குரு புத்தி வக்ரமாயி குரு புத்தி போய்கிட்டு இருக்கு. அப்போ லக்னத்துக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா வேலைக்கு தான் இந்த பையன் போவானத நம்ம சொல்லிட்டோம். அப்ப வேலைக்கு மட்டும்தான் போவானா, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறது புதன் வீட்டுல இல்லைங்களா. அப்ப அங்க போயிட்டு அந்த பையன் படிக்கக்கூடிய சூழல் இருக்கும். லக்னத்தோட புதன் தொடர்பு இருக்கிறதுனால பையனுக்கு வந்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிரேக்காய் படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்றத. ஏன் அப்படின்னா இது வக்கரமா இருக்கிறதுனால அப்பப்போ பார்த்தீங்கன்னா செயல்படுறது மாற்றம் கொடுக்கும். ஏற்கனவே பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல இருந்து வெளியில தாட்டி விட்டுட்டாங்க, அதனால நான் மறுபடியும் படிக்க போறேன்னு சொல்றாங்க. நம்ம இப்ப இருக்கிறது பெங்களூர்ல இருக்கான் சரிங்களா. ஏன் வெளிநாடு போறதா கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவங்க அப்பா சொன்னது வெளிநாடு போகலாமான்னு கேட்குறான், படிக்கட்டுமா, படிக்கிறதுக்காக போறான், படிக்க போகட்டுமா இல்லை வேலை பார்க்கட்டுமான்ற ஒரு கேள்விதான். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் என்ன, ஏன் வெளிநாடு போறாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கோட்சார ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா ராகு இங்க நடக்கக்கூடிய தசாயில ராகு பகவான் வேலைஸ்தானத்துல இருந்து இங்க இருந்து லக்னத்தை பார்வை செய்யறாரு இல்லைங்களா. அப்போ கண்டிப்பா பயணம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட போக்கஸ் நிச்சயமா இருக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்றதுதான். அப்போ இதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க செவ்வாய் அமர்ந்திருக்கு, லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இவருக்கு பத்திரமா இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த ஜாதக ரீதியா செவ்வாய் 14ஆம் அதிபதியா இருக்கிறதுனால தசையும் புத்தியும் செவ்வாய் நட்சத்திரம் சம்பந்தப்படுது. அப்ப நம்ம ஒரே வார்த்தை சொன்னோம், இது பெண் வீடு, இதுவும் பெண் வீடு, நண்பர்கள் மூலியமாக ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டுதான் வெளிநாடு படிக்கிறதுக்கு போகக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா பெண் வீடா இருக்கு, நண்பர்கள் சார்ந்த விஷயம் அப்படிங்கும் போது பையன் முடிவு பண்ணிட்டு தான் கடைசியா வந்து வீட்டில் சொல்லியிருக்கான்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அப்ப இந்த ஜாதகம் பூர்வீக ரீதியான செயல்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். வந்து போகக்கூடிய தன்மை தான் இருக்குமே தவிர அவங்க செட் ஆகக்கூடிய அமைப்பு கிடையாது. வெளிநாடு தான் போகக்கூடிய ஜாதகமா இருக்கு. திசையும் அதுக்கு அற்புதமா சப்போர்ட் பண்ணுது. காலசக்கரத்துக்கு 12ஆம் அதிபதியே லக்னத்துக்கு 6ல உட்காந்து காலசக்கரத்துக்கு 3ங்கிறதுனால பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பா இருக்கும். ஃபியூச்சர் சார்ந்த விஷயங்கள் அப்பாவும் பையனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளை தேவையில்லாத மன வருத்தங்கள் வரக்கூடிய சூழல் இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ மகன் சம்பந்தப்படும் போது இந்த குழந்தை தத்து கொடுத்து எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தான். அதோட பார்த்தீங்க அப்படின்னா பையன் படிப்பான், ஆனால் முதல்ல இப்போ வேலைக்காக நண்பரோட சேர்ந்து போறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நண்பரோட தான் போறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் பெண் நண்பர் அப்படிங்கிறது நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அவங்க வேலைக்கு போகலாமா, படிக்கிறதா, இந்த ஜாயினா பூர்வீகத்தில் இருக்கலாமா இல்லை இருக்கக்கூடாதா, அவர் என்ன பண்ணுவார், எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போ இந்த ஜாதக ரீதியான ஒரு அமைப்புக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கிரக பயிற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிரக பயிற்சிகள் ராகு நீங்க வரனால வருமானத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 2ஆம் இடத்துக்கு கோச்சாரத்தில் வரனால வருமானத்தை கொடுக்கக்கூடிய யோகமும், லக்னாதிபதி 3ல இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்பும், கோச்சார குரு 6ஆம் இடத்துக்கு வரும்போது நிச்சயமா பையன் செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பா உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பியிருக்கோம். மீண்டும் இன்னொரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி.